Hi and welcome to Shubha's World. In the video நம்ம birth control options பத்தின Q&A or most commonly asked questions என்னென்ன and அதுக்கான answers அதான் பார்க்க போறோம். வீடியோட டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி shout out time. முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லா விஷயமும் நான் என்னோட ப்ரெக்னன்சி ஸ்டேஜஸில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். கொஷன் நம்பர் 1, நான் பர்த் கண்ட்ரோலில் இருக்கும்போதே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? எஸ். அதனால தான் உங்களுக்கு எந்த பர்த் கண்ட்ரோல் ஆப்ஷன்லையும் 100% கேரண்டி கொடுக்க மாட்டாங்க ப்ரெக்னன்சியை 100% இது தடுத்துரும் அப்படின்னு. ஏன்னா 100 பேர்ல ஒருத்தருக்கு பிரெக்னன்சி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, ஈவன் பெஸ்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது கூட. கொஸ்டின் நம்பர் 2, இது ஃபர்டிலிட்டியை எஃபெக்ட் பண்ணுமா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இப்போ புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, நீங்க ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு குழந்தைங்க பிளான் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஒருவேளை இது நம்மளோட உடம்ப வீணாக்கிடுமோ இல்ல நம்ம ஃபர்டிலிட்டியை இது கெடுத்துடுமோ அப்படின்ட்டு. அப்படி எதுவும் கிடையாது, அந்த மாதிரி எந்த ரிஸ்க்கும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது உங்க ஃபர்டிலிட்டியை எஃபெக்ட் பண்ணாது. அஃப்கோர்ஸ் நான் சொல்றது ரிவர்சிபிள் டெம்பரரி ஃபார்ம் ஆஃப் பர்த் கண்ட்ரோல்ஸ், அது கண்டிப்பா உங்க ஃபர்டிலிட்டியை எஃபெக்ட் பண்ணாது. ஸ்டெரிலைசேஷன் சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பெர்மனன்ட் ஃபார்ம் ஆஃப் பர்த் கண்ட்ரோல், இந்த ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன், வாசெக்டமி அதெல்லாம் பார்த்தோம் இல்ல, அந்த மாதிரி பெர்மனன்ட் மெத்தட்ஸ் மட்டும்தான் உங்களை ஸ்டிரைல் ஆகும். பட் மற்றபடி இந்த டெம்பரரி ஒன்ஸ் உங்களோட ஃபர்டிலிட்டியை எஃபெக்ட் பண்ணாது. ஸோ உங்களுக்கு எப்போ குழந்தை வேணும்னு நீங்க பிளான் பண்றீங்களோ அப்போ அந்த டெம்பரரி மெத்தடை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. கொஸ்டின் நம்பர் 3, பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது இன்கேஸ் அவங்க ஆக்சிடென்டலா கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அது குழந்தைய பாதிக்குமா இல்ல அந்த பிரெக்னன்சியை எஃபெக்ட் பண்ணுமா அது அப்படிங்கிறது 3வது கொஸ்டின். நோ, அது குழந்தைக்கு எதுவும் பர்த் டிஃபெக்ட்ஸ் இல்ல ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய ரிஸ்க இந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் இன்க்ரீஸ் பண்றது இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா ஒன்ஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, இல்ல நீங்க ஒரு சில பில்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அண்ட் அதனால கன்சீவ் ஆயிருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க உடனே அந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க உங்க பீரியட் மிஸ் ஆன உடனே ஹோம் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு நடுவுல அந்த பர்த் கண்ட்ரோல் பில் ஸ்டாப் பண்ணதுக்கும் அந்த மிஸ்ட் பீரியட்க்கும் நடுவுல நீங்க வேற எதனா பேக்கப் பேரியர் மெத்தட் ஆஃப் பர்த் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்க ஒரு பர்த் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கும் நடுவுல நிறைய கேப் ஆகுமா? ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கா? நோ, பெரிய வெயிட்டிங் பீரியட் கிடையாது. இது எல்லாமே டெம்பரரி மெத்தட்ஸ் தான் அண்ட் ரிவர்சிபிள் மெத்தட்ஸ் தான், நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த மாதிரி. ஸோ அதனால இதுக்கு ஒரு சைக்கிள் 2 சைக்கிள் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஒரு வெயிட்டிங் டைம் இருக்கும். அப்படி உங்க டாக்டர் சஜஸ்ட் பண்ணாலும் இல்லனா மோஸ்ட் ஆஃப் த மெத்தட்ஸ்க்கு நீங்க அந்த பர்த் கண்ட்ரோல் ஸ்டாப் பண்ண உடனே நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் பர்த் கண்ட்ரோல் பில் எடுத்துட்டு இருக்கும் போது இன்கேஸ் என்னோட பீரியட் மிஸ் ஆச்சு, வர வேண்டிய பீரியட் வரல, கன்சீவ் ஆகியிருப்பேனோன்னு டவுட் இருக்குன்னா நான் ஹோம் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஹோம் பிரெக்னன்சி டெஸ்ட் வேலை செய்யுமா? இதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், கண்டிப்பா அது வேலை செய்யும். ஏன்னா ஹோம் பிரெக்னன்சி டெஸ்ட் HCG ஹார்மோனோட லெவல்ஸ் இருக்குது அப்படின்னா இண்டிகேட் பண்ணக்கூடியதான் அந்த ஹோம் பிரெக்னன்சி டெஸ்ட். அண்ட் அந்த ஹார்மோனுக்கும் நீங்க எடுத்துக்கக்கூடிய பர்த் கண்ட்ரோல் பில்ஸ்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸும் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்க ஹோம் பிரெக்னன்சி டெஸ்ட் தாராளமா பண்ணலாம், நீங்க பில்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது கூட உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு அன்பிளான்ட் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ்க்கு அப்புறமா என்னோட எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ஷன் ஆப்ஷன்ஸ் என்ன? இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரியே த மார்னிங் ஆஃப்டர் பில் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நீங்க போயிட்டு அந்த மார்னிங் ஆஃப்டர் பில் எடுத்துக்கணும்.
அண்ட் ஐடியலி இது வந்து 72 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க எடுத்துக்கணும், அப்பதான் அது வேலை செய்யும். இது லீவோனோஜெஸ்ட்ரில் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கக்கூடிய பில். ஸோ இது வந்து 1 or 2 பேக்ஸ்ல இருக்கும். நான் நினைக்கிறேன் இது வந்து 2 பேக் பில் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2 மாத்திரை இருக்கும் அந்த ஒரு டோஸ்ல. செகண்ட் ஆப்ஷன் யூலிப்ரிஸ்டல் அசிட்டேட் அப்படின்னு. இது வந்து ஒரு நான் ஹார்மோனல் மெடிகேஷன் அண்ட் இது வந்து 5 டேஸ்க்குள்ள நீங்க எடுத்துக்கணும். அண்ட் இது வந்து ஒரே சிங்கிள் மெடிசன், சிங்கிள் டோஸ், ஒரே மாத்திரை. அண்ட் இது வந்து உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கிடைக்காது. இந்த யூலிப்ரிஸ்டல் அசிட்டேட் அப்படின்ற இந்த எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் உங்களுக்கு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட மட்டும் தான் கிடைக்கும். இது வந்து 5 டேஸ்க்குள்ள எடுத்துக்க வேண்டியது. மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா காப்பர் ஐயூடி. எஸ், நீங்க வந்து உங்களோட எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவா காப்பர் டீயை கூட யூஸ் பண்ணலாம். ஆனா அது வந்து 5 நாளைக்குள்ள நீங்க வந்து ஒரு டாக்டர் கிட்ட போய் இன்சர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு அன்ப்ரொடெக்டட் அன்பிளான்ட் செக்ஸ்க்கு அப்புறம் 5 டேஸ்க்குள்ள நீங்க காப்பர் டீ செலுத்திக்கிட்டீங்க டாக்டர் கிட்ட போய் அப்படின்னா அதுவும் பிரெக்னன்சியை தவிர்க்கும் அண்ட் ஒரு எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவா வேலை செய்யும். நெக்ஸ்ட் क्वेश्चन, பர்த் கண்ட்ரோல் பில் வெயிட் கெயின் காஸ் பண்ணுமா? ஸோ உங்களுக்கு பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுத்துக்கிறீங்க, நீங்க 2 குழந்தைக்கு நடுவில் கேப் வேணும்னா அப்படின்னா அது வந்து எனக்கு வெயிட் போடுமா? பர்த் கண்ட்ரோல் பில்ஸ்னால என் வெயிட் அதிகரிக்குமா? இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட். நோ, ரிசர்ச் படி இந்த பர்த் கண்ட்ரோல் ஹார்மோனல் பர்த் கண்ட்ரோல் பில்ஸ்னால வெயிட் கெயின் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அது வந்து மற்ற ஃபேக்டர்ஸ்னால நடக்கிறதா இருக்கலாம். இது வந்து வெயிட் கெயின் காஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஓவர் வெயிட்டா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ஷன்ங்கிறது வந்து எஃபெக்டிவா இருக்க மாட்டேங்குது, இல்ல வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்றாங்களே, இது வந்து உண்மையா இல்லையா? எஸ், உங்களோட பிஎம்ஐ வந்து 30க்கு மேல இருக்கு, இல்லனா நீங்க வந்து ஒபீஸ் ஆர் ஓவர் வெயிட் பர்சன் அப்படின்னா உங்களுக்கு இந்த எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ஷன் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா நம்ம, அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொன்னல லீவோனோஜெஸ்ட்ரல், அந்த ஹார்மோனல் மெத்தட் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு வேலை செய்யாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதோட கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து பத்தாம போறதால. பட் அந்த எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ்ஸ்லயே செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா, யூலிப்ரிஸ்டல் அசிட்டேட் அப்படின்ற ஒரு மெடிசன் அண்ட் காப்பர் ஐயூடி, இது ரெண்டும் மற்றவங்களுக்கு வேலை செய்யற மாதிரியே உங்களுக்கும் வேலை செய்யும். இன்கேஸ் நீங்க ஒரு ஓவர் வெயிட் பர்சன் இல்ல உங்க பிஎம்ஐ ரொம்ப ஹையா இருக்கு அண்ட் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் ஆப்ஷன் தேவைன்னா நீங்க அந்த ஹார்மோனல் ஆப்ஷனுக்கு போக வேண்டாம், அந்த லெவோனோஜெஸ்ட்ரல் ஆப்ஷன் அது வேண்டாம். அது இல்லாம நீங்க வந்து காப்பர் ஐயூடி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா யூலிப்ரிஸ்டல் அசிட்டேட் மெடிகேஷன் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन, நான் பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு பில் பேக் முடியும் போது தான் நான் வந்து அதை நிறுத்தணுமா, இல்ல அது எந்த ஸ்டேஜ்ல பாதி பேக் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து நிறுத்தலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் நிறுத்திடலாமா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் क्वेश्चन. நீங்க ஒரு பர்த் கண்ட்ரோல் பில் பேக்ல இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்க எப்போ வேணா ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மிஞ்சி போனா உங்களுக்கு வந்து உங்களோட நெக்ஸ்ட் சைக்கிள் வந்து முன்ன பின்ன ஆகலாம், இல்ல கொஞ்சம் மெஸ்அப் ஆகலாம் அந்த அடுத்த பீரியடோட ஸ்கெடியூல். ஸோ எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் கிடையாது ஒரு பர்த் கண்ட்ரோல் பில்ல பாதியில நிறுத்துறதுனால. ஸோ அதனால உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்க நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन, அண்ட் இது நான் நினைக்கிறேன் மோஸ்ட் காமன் क्वेश्चन எல்லாருக்கும் மைண்ட்ல இருக்கக்கூடியது, இஸ் இட் சேஃப் அண்ட் இதுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் ஆர் ரிஸ்க்ஸ் இருக்கா? சில கேன்சர்ஸ் இதனால அதிகம் ஆகுதுன்றாங்க, சில பேர் வந்து கேன்சர்ஸை இது தடுக்குது இல்ல கம்மியாக்குது ரிஸ்க்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன உண்மை இருக்கு? இதுதான் நெக்ஸ்ட் क्वेश्चन. எஸ், பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் வந்து ரொம்பவே சேஃப் அண்ட் ரொம்பவே ஈஸிலி ரிவர்சபிள். ஸோ நீங்க எப்போ பிரெக்னன்சி பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க இந்த பர்த் கண்ட்ரோல் பில்லை நிறுத்திட்டா போறோம். you are on your way, you are ready to conceive. okay, so அதனால இது வந்து ரொம்ப சேஃபான ஒரு மெத்தட் தான். பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் சில கேன்சர் ரிஸ்க்ஸை வந்து குறைக்குது கொஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன? ஓவேரியன் கேன்சர், அதாவது ஓவரிஸ் இருக்குல்ல, முட்டை பைன்னு சொல்றோமே, அதோட கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சர், யூட்டரஸோட லைனிங் தான் எண்டோமெட்ரியம்னு சொல்றோம். ஸோ அந்த லைனிங் யூட்டரஸோட உள் செவுரு இருக்கு இல்லையா, அந்த லைனிங் அதுல வரக்கூடிய கேன்சரோட ரிஸ்கை கம்மி பண்ணுது. கோலன் கேன்சர்,
அதை வந்து கம்மி பண்ணுது. ஸோ இந்த ரிஸ்க்ஸை வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பர்த் கண்ட்ரோல் பில் எடுத்துக்கும் போது அந்த ரிஸ்கை குறைக்கக்கூடிய இந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு எத்தனையோ வருஷம் இருக்கு, நீங்க அதை நிறுத்தினப்புறம் கூட, பர்த் கண்ட்ரோல் பில்லை நிறுத்தினப்புறம் கூட அப்படின்றாங்க. சர்விக்கல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப நாள் இந்த பர்த் கண்ட்ரோல் பில்லை கண்டினியூஸா எடுத்துக்கிட்டே இருந்தீங்க ரொம்ப வருஷம் அப்படின்னா, சர்விக்கல் கேன்சர், அதாவது சர்விக்ஸ்னு சொல்றோம்ல, கர்ப்பப்பையோட வாய், அதோட கேன்சர் வரக்கூடிய ரிஸ்கை ஸ்லைட்டா இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் நீங்க எப்போ அதை ஸ்டாப் பண்ணிடுறீங்களோ, நீங்க அந்த பில்ஸை நிறுத்தின உடனேயே அந்த ஸ்லைட் இன்க்ரீஸ் ஆஃப் சான்சஸ் அந்த சர்விக்கல் கேன்சரோடது அது வந்து ஸ்டாப் ஆயிடுதுன்றாங்க. பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு, இல்ல இதனால பெனிஃபிட்டும் இல்ல ப்ராப்ளம்ஸும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா பிரெஸ்ட் கேன்சரோடதுன்னா இல்ல அப்படின்றாங்க. ஸோ தேர் இஸ் லிட்டில் டு நோ எவிடன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த பர்த் கண்ட்ரோல் பில்னால பிரெஸ்ட் கேன்சரோட ரிஸ்க் வந்து அதிகமாகுதுன்னு எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஏதாவது ஒரு விஷயத்துக்கான டீடைல்டு வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் அதை ஒரு தனி டீடைல்டு வீடியோவா பண்றேன். ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நான் அவங்க எல்லாரும் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். until then, take care.